அட்டுழியமா பண்ணிருக்கீங்க. மாநாட்டுல ஃபுல்லா குடிச்சிட்டு தகராறு. உங்களை நம்பி மாநாட்டு சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்க கை காசை போட்டு சின்ன சின்ன உணவகங்கள், கூழ் கடை, வெறும் லெமன் ரைஸ், தக்காளி சாதம், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வைக்கும்? ஒரு லெமன் ரைஸ் எவ்வளவு? 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய். ஒரு 100 ரூபாய் கொடுத்து கூட வாங்கி சாப்பிடுங்கப்பா. உங்களுக்காக அவங்க 20 ரூபாய் கொடுத்துல என்ன கெட்டு போயிட போகுது? உங்க தளபதி விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போது 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறீங்களா? அப்ப போய் கேட்க வேண்டியதான தியேட்டர்ல போயிட்டு. ஒரு பாப்கார்னோட விலை 700 ரூபாய். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 60 ரூபாய், 80 ரூபாய். ஒரு காஃபியோட விலை 200 ரூபாய் விக்கிறானா? அங்க போய் கேட்க வேண்டியதானே? இல்லாத பட்டதுங்க உங்களை நம்பி வீட்டுல உள்ள நகைகள்லாம் வச்சு எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டு வந்து அங்க கடை போட்டிருப்பாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ஒரே தகராறு பண்ணிருக்கிறீங்க. உங்களை நம்பி அந்த மனுஷன் கட்சியை தொடங்கினாரு. கூட்டம் வந்தது. எதுக்காக வந்துச்சு கூட்டம்? எல்லாம் வந்து மாநாட்டுல அவரு சொற்பொழிவு ஆட்டுறாரு, அதை கேட்டு அமைதியா நின்னா பாக்கிறதுக்காக வந்தீங்க. போறது 1 மணி நேரம் மாநாடு. இந்த 1 மணி நேரத்தை பேச போறீங்க. 1 மணி நேரம் மாநாடுக்கு அவன் நின்னா என்ன, அவன் உட்கார்ந்தா என்ன, அவன் ஓடி வந்தா என்ன? அவன் உட்கார்ந்து என்ன வேணும்? 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாள் முழுக்க இல்ல பட்டிமன்றம், இலக்கிய மன்றம், சொற்பொழிவு, தமிழருடைய பிரச்சனைகள், தமிழருக்கான எதிரான சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள் அப்படின்னு பேசி மணிக்கணக்கில் வந்து பெரிய பெரிய முனைவர்களை கொடுத்து பேச போறியா? ஒண்ணும் இல்ல. 1 மணி நேரம் வந்துட்டு பேசி விட்டு பாசிசம், பாயாசம், 4 பஞ்சு டலாக்கு, 4 ஒரு சென்டிமெண்ட், 4 அப்படி வீர வசனம், நம்ம வர்றோம், தூக்குறோம், தட்டுறோம் அப்படி நொறுக்கு போக போறீங்க. அந்த மனுஷன் நடந்து போன அடுத்த செகண்ட் மாநாட்டுல உள்ள அத்தனை ஜனங்களும் பிரிஞ்சு வெளியே போகுது. தளபதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 2026 தளபதி மட்டும்தான். எங்க அண்ணனுக்கு ஒன்னா உயிரை கொடுப்போம். எந்த எவ்வளவு கொம்பாலையும் அடக்க முடியாது. என் தலைவனுக்கு ஒன்னா உயிரை கொடுப்போம். ஒரே மூச்சு, ஒரே உயிர், தளபதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தமிழ வெற்றி கழகம் வாழ்க! தமிழ வெற்றி கழகம். பல லட்சம் பேரு கூடுனாங்க. என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல.